ரமேஷ் சேதுராமன், பீர் ஆகட்டும் திரு அப்பாஸ் ஆகட்டும், அவங்க சொல்லக்கூடியது இதுதான். இப்ப விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆளக்கூடிய அரசாங்கம் அவங்க அந்த கூட்டணியிலே இருந்தாலும் கூட அவர்களை காலங்காலமா விமர்சனம் செய்துதான் வந்திருக்கிறார்கள். இப்போ திடீர்னு ஒன்னும் விமர்சனம் செய்யல, அது அவங்களுடைய இயல்பு அதுதான். அதனால அவர்களுடைய அந்த விமர்சனம் அப்படின்றத நம்ம இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில குழப்பம் ஏற்படணும், விரிசல் விழணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்கிறது, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அதனால அதுல விரிசல் விழுந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதால அதனை பொலிட்டிசைஸ் பண்றாங்க இருக்கும். இது திமுக அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சியாக இருந்த போது அதே தான் ஆசைப்பட்டாங்க. அதிமுக கூட்டணியில பிளவு ஏற்படணும், அதுவும் ஒரு தோழமை சுற்றுலாவும் ஆக்கப்பூர்வமாகவும் தான் இதனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அடிப்படையில். எதை ஆக்கப்பூர்வமா சொல்றீங்க? இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த விஷயத்தை செய்தால் நன்றாக இருக்கும்னு சொன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். தோழமை சுட்டுதல்ல இங்கே குறைகள் இருக்கு, செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு எதையான ஒரு விஷயத்தை அது பெரிய வார்த்தை இருக்கட்டும், இன்டைரக்டா மறைமுகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், RSS பேரணி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு இது அனுமதி மறுக்கப்படுது. அதே இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய தோழர்களுடைய அணிவகுப்பு அதுக்கும் மறுக்கிறாங்க. ஆனா மற்ற எந்த விஷயமும் திமுக அதன் கட்சி சார்ந்த மீட்டிங்கோ மற்ற இதுக்கோ எதுக்குமே அவங்க அனுமதி மறுப்பது கிடையாது. அதே நேரத்தில் பாஜக தரப்புல இருந்தோ இல்ல மற்றவர்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இஷ்யூக்காக ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் முடிந்த ஒரு மணி நேரத்துல அதுக்கு கவுண்டருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கறாங்க. 3 வருடங்களா தமிழ்நாட்டுல போராட்டங்களே நடந்தது இல்லையா? இல்ல, போராட்டங்களே நடந்தது இல்லையா? இந்த மாதிரி பேரணியே நடந்தது இல்லையா? ஒரு நிமிஷம், நீங்க அதுதான் நம்ம அக்னி அவர்கள் சொல்லும்போது சொன்னாரு, போராட்டம்ங்கிறதெல்லாம் வேற. அதை எப்படின்னா போராட்டத்துக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்கறோம்னு சொல்றத பல வகையில பண்றாங்க. ஒன்னு கடைசி நாள் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் பர்மிஷனே கொடுக்காம இருக்கிறது, இல்ல என்னன்னா பர்மிஷன் கொடுத்துட்டு கடைசி நேரத்துல கேன்சல் பண்றது, மூணாவது இல்லன்னா நீங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அது பிசுபிசுத்து போற அளவுக்கு அதுல 1000 கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு கடைசி நேரத்துல நீங்க கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. அப்ப என்னன்னா அந்த நாளுக்கு முன்னாடி இத நீங்க ஒரு கேள்வி, RSS பேரணிக்கும் அனுமதி மறுக்கிறாங்க, மார்க்சிஸ்ட் தோழர்கள் பேரணிக்கும் அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துது, அதனால மறுக்கிறாங்க. இதை விட எப்படி நடுநிலையா இருக்க முடியும்? RSS பேரணிக்கு எதுக்குன்னா எதிர் கட்சி இல்லனா அவங்க, அதாவது RSS பேரணி நடந்தா ஒருவேளை பாஜகவுக்கு சாதகமாயிடுமோங்கிற பயத்துல பண்றாங்க. தோழமை கட்சிகளோட எதுக்கு பண்றாங்கன்னா நம்ம கையை மீறி போயிடுவாங்களோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சகோதரர் பேசும்போது அழகா சொன்னாரு, ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களோட ஒரு 30 செகண்ட் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்கவுங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்டீங்கன்னா, போராட்டம்னு பண்ணி அதிக மக்களை உங்க பக்கம் இழுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு அதனால நீங்க அதிகப்படியான வாக்குகளை பெற்றுட்டீங்கன்னா, அந்த வாக்கு பெற்றதுனால அதிகப்படியான சீட்டுகளை கேட்டுட்டீங்கன்னா எங்க போறது? அப்போ என்ன பண்ணணும்? இதையெல்லாம் அமைக்கிதான் வைக்கணும். அதுக்கான ஒரு சம்மரைஸ் பண்ணிருங்க உங்க இறுதி பார்வை. இது காவல்துறையினுடைய ஒரு வழக்கமான நடைமுறை. இது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது திமுக அதிமுகங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. காவல்துறை வழக்கமாக எப்பொழுதெல்லாம் ஜனத்திரள்கள் ஒன்று கூடுவதற்கான நிகழ்வுகள் நடக்கிறதோ அப்பெல்லாம் இந்த அணுகுமுறையை அவங்க ஏற்கனவே பின்பற்றாங்கிறதா யதார்த்தம், கள யதார்த்தம். நான் பல நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள்ல பல நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் சார்ந்து வேலை செஞ்சவங்கிற முறையில், களப்பணி செஞ்சவங்கிற முறையில் எனக்கு தெரியும். அதனால இதற்கு ஒரு கட்சி சாயம் பூசுறது அப்படிங்கிற, இப்ப இந்து மக்கள் கட்சி போய் கோர்ட்ல அனுமதி வாங்கி ஞாயிற்றுக்கிழமை ஊர்வலம் போறேன்னு இப்ப இந்த நியூஸ் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உள்ளதுதான். இது திமுக அரசு மட்டும் செய்யறதுன்னு இல்ல. காவல்துறை என்ன நினைப்பாங்கன்னா, ஜனங்கள் கணக்கு கூடுற இடம் பூராமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான வாய்ப்பா தான் பாக்குறாங்க. இது காவல்துறையினுடைய நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. என்னன்னா கோவிலே பிரச்சனை பாக்குறாங்க. இப்போ அரசியல் நாங்க போயிட்டு கோவில்களுக்கு எல்லாம் சேவை பண்ணணும்னு சொல்லி ஒரு 100 பேர் கூடி எல்லாம் நம்ம கோவில்களை பராமரிக்கணும், சேவை பண்ணணும்னா அதுக்கே ஒரு கேஸ ஃபைல் பண்றாங்க. அப்படின்னா ஒண்ணு கிடையவே கிடையாது. வழிபாட்டுக்கு இந்த மாதிரி காவல்துறை பாதுகாப்பு தான் அடிப்பாங்க. வழிபாட்டுக்கு செய்யவே மாட்டாங்க. போய் பண்ணிருக்காங்க. போற போக்குல போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. ஆதாரம் சொல்ல முடியுமா? நான் என் பர்சனல் மேல கேஸ் சொல்றேன் சார். மயிலாப்பூர் இதுல பண்ணிருக்காங்க. திரு பீர் அவர்களுடைய இறுதி பார்வை ஒரே ஒரு கேள்வியோட, திரு பிரகாஷ் காரத் அவர்களுடைய தலைமை வந்ததுக்கு பிறகு, ஏன்னா திமுகவோட ரொம்ப ஒத்திசைந்தவர் சீதாராம் யெச்சூரி, இப்ப அவருடைய மறைவுக்கு பிறகு பிரகாஷ் காரத் வந்ததற்கு பிறகு இந்த ஒரு மாற்றம்
ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்காது. அப்படியா? அப்படி பார்க்க தேவையில்லை. இடதுசாரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு நெடிய ஒரு பாரம்பரியமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு தொடர்வதற்கான எல்லா சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்கின்றன. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொது வாழ்வு என்று வரும்போது வழக்குகள், சிறைச்சாலை என்பதெல்லாம் அது என்றுமே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு எப்படின்னா வரக்கூடிய காடர் எப்படி இருக்காங்கன்னா, வழக்கு வருதா இல்ல ஜெயில் வருதா அப்படின்னா நாம அந்த பப்ளிக் லைஃப்ல இருந்து விலகி போவோம் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி. அப்ப அந்த தொண்டர்களுக்கு சாதகமா பேசி இருக்காரு பாலகிருஷ்ணன், அப்படிதான் பாக்குறேன். அதாவது ஒரு புதிய செட்டப் கேடர் வரும்போது அவங்களுக்கு வழக்கோ ஜெயிலோ பிடிக்கிறது இல்ல. முன்னாடி இருந்தவங்களுக்கு வழக்கோ ஜெயிலோ பொது வாழ்க்கையோட ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பப்ளிக் லைஃப் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதல் மாறி வருகிறதையும் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உரை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நான் பார்க்கிறேன். நன்றி.